காதல் மோகினி. குடும்பத்தோட இப்படி உட்காந்து பேச இம்புட்டு அழகா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல்ல வடிவு உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து? ஆமாம்மா, ரொம்ப நாள் இல்லை எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்களே வந்ததில்ல. உங்களை மாதிரி கலக்கலன்னு யாருமே பேசினதில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, இந்த மோகனா பொண்ணு எங்க? பாட்டி, நான் இங்கே தான் இருக்கேன், இப்பதான் வந்தேன். அப்பா, இம்புட்டு அழகா இருக்கா இவ. அது புடவை கட்டிட்டு வந்து என்ன திக்கு முக்காட வைக்கிறா. ஏமா மோகனா, நீ புடவை கட்டின உடனே நல்ல பெரிய புள்ள மாதிரி தெரியறதா. என் கண்ணே உனக்கு பட்டுடும் போல. என் வடிவு, அவளுக்கு ராத்திரி திருஷ்டி சுத்தி போடு. எல்லாரு கண்ணே அவன் மேலதான். கண்டிப்பா பண்ற பெரியம்மா. வீட்டில் இருக்கப்பெல்லாம் புடவை கட்டி பழகடின்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. ஆனா இன்னைக்கு எனக்கு புடவை கட்டி விட்டே ஆகணும்னு வம்பு பண்ணி இதை கட்டிட்டு வந்து உக்காந்துருக்கா. முகச்சாடையில அப்படியே இவ என் தங்கச்சி மாதிரி. இவளை இந்த புடவையில பார்த்ததும் எனக்கு விமலா ஞாபகம் வந்துருச்சுமா. அட, என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே? அழுகாதம்மா வடிவு. இந்த புள்ள பார்க்க உன் தங்கச்சி மாதிரி இருக்குங்கிற, அப்ப பேசாம என் மகனுக்கு இவளை கட்டி வச்சிட்டா என்ன? பாவம், என் மகனும் 6-7 வருஷமா பொண்டாட்டி இருக்கா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு கிடக்கான். மிச்ச வாழ்க்கைய அவனும் சந்தோஷமா வாழணும்ல. இந்த பிள்ளையும் சீரா மாமாவை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறாளாமே. என் புள்ள சொன்ன, அதனால கட்டி வச்சிருவோமா? ஏன் பாட்டி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இவ்வளோ பெரிய மனுஷி எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ண உன் பையனுக்கு கேட்குற? அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? வயசானா புத்தி மலிங்கிடுமோ? ஏய், என்ன பேச்சு பேசுற நீங்க? அச்சோ, இவங்க வேற கோவக்காரங்க. இவன் வேற இப்படி பேசுறானே. வீரா, என்னடா பழக்கம் இது? பெரியவங்கிட்ட இப்படித்தான் மரியாதை இல்லாம பேசுறியா? முதல்ல அந்த பாட்டி கிட்ட மன்னிப்பு கேளு. அப்பா, அவங்க ஏய், மன்னிப்பு கேட்க சொன்னா கேளு. என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. இங்க பாருங்க பெரியம்மா, மோகனா பிறந்தப்பயே என் பையனுக்கு தாண்டி எங்க குடும்பத்துல முடிவு பண்ணி வச்சுட்டோம். மோகனா அம்மா அப்பாவோட ஆசையும் அதுதே. 2 பேத்துக்கும் நிச்சயம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2-3 தடவை தாலி கட்டுற வரைக்கும் போயாச்சு. ஏதோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை, அதனால நின்றுச்சு. இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். இந்த நினைப்போட நீங்களோ இல்ல உங்க பையனோ இதை பத்தி இனி பேச வேணாம். அவ்வளவுதான். சித்தப்பா, இன்னைக்கு இது போதும், அமைதியா உட்காருங்க. இன்னைக்கே நல்லா வெறுப்பாயிட்டாங்க. ஆமா பாட்டி, எங்க அப்பா சொன்ன மாதிரி மோகனாவை கட்டிக்கிற முழு உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. இனிமே யாரும் வேற ஒருத்தரோட அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசாதீங்க, தயவு செஞ்சு. ஏன் தம்பி இப்படி கத்துற? மோகனாவே உன்னை கட்டிக்க விருப்பம் இல்ல, தீரா மாமனத்தை கட்டிக்குவேன்னு சொல்லிச்சாமே, அப்புறம் என்ன? அதான் சொல்லுவா, சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? என்ன வடிவு மாமா, என்ன வடிவு, எல்லாரையும் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்க. எதுவும் வாய் திறந்து சொல்ல மாட்டியோ? அம்மா, இப்ப எதுக்கு இந்த பேச்சு? அப்படியே விட்டுருங்களே. எல்லாரும் வந்திருக்கீங்க, நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்ல. அது கல்யாணம் ஆகுறப்ப பாத்துக்கலாமே. சரி சரி, எனக்கும் என் மனுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். டேய், இம்புட்டு நேரம் 3 பேர் எங்கடா போய் சுத்தி போட்டு வரீங்க? சித்தி, அது ஒண்ணும் இல்ல, அரண்மனையை சுத்தி பார்க்கலான்னு தான் போனோம், வேற ஒண்ணும் இல்ல. மாம்சு, வடிவம்மா பாவம், முகமே வாடி போச்சு. ஏதாவது சொல்லி அவங்களை சிரிக்க வை மாம்சு. என்ன அது, சிரிக்க வைக்கணுமா? டேய், நான் என்ன ஸ்டாண்ட் அப் காமெடியாடா பண்ணிக்கிட்டு கிடக்கேன் அவங்களை சிரிக்க வைக்க?
மாம்சு, உன் காமெடியில தான் இந்த கதையே ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னோட பவர் என்னன்னே தெரியாம நீ பேசாத. டேய், என்னடா சொல்ற? அட ஆமா மாம்சு, நீ நின்னா காமெடி, நடந்தா காமெடி, சிரிச்சா காமெடி, ஏன் நீ அமைதியா இருந்தா கூட காமெடியா தான் இருக்குன்னு கமெண்ட் சொல்ற அளவுக்கு நீ அம்புட்டு பெரிய ஆளு. உண்மையே சொல்லணும்னா பேருக்கு தேனா ஹீரோ, ஆனா உண்மையிலேயே இந்த கதைக்கு ஹீரோ நீதான். டேய் அகரா, நெசமா தான் சொல்றியா? ஏன் மாம்சே, அவன் உன்னை காமெடியா கலாய்ச்சிட்டு கிடக்கான்னு நீ என்னமோ அப்படியே கண்ணுல ஒட்டுமொத்த எமோஷன்ல வச்சுக்கிட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு கிடக்க. டேய், சூர்யா ஹீரோ ஆகிறதுக்கு 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு 40 பேரை தூக்கி போட்டு மிதிச்சா போதும். ஆனா ஒருத்தர் சிரிக்க வச்சு காமெடின்னு பேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமாடா? அப்பேற்பட்ட பட்டத்தை இந்த மக்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுல எனக்கு பெருமை தான்டா, கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தா நாங்களும் காமெடி ஹீரோ தானே மாமா. உங்களையெல்லாம் சைடு ஆர்டிஸ்டா கூட சேர்த்துக்க முடியாது. வாங்கடா வாங்க அந்த பக்கம். மாமா மாமா, என்னையெல்லாம் காமெடி பீஸ்ன்னு சொல்லிடாதீங்கப்பா. பாத்தீங்கல்ல, நான்லாம் பிளே பாய். 3 பிள்ளைங்க என் பின்னாடி தெரியுது. அடப்பாவி குட்ட பயவுல, அது வாயாலே வம்ப விலைக்கு வாங்கிட்டான் பாரு. ஐயோ, பசுபதி மாமா வேற முறைச்சு முறைச்சு பாக்குறாரு. என்னது 3 பிள்ளைங்க பின்னாடி சுத்துதா? என்னோட சிவாவரு காலேஜுக்கு உன்னை படிக்க தானே அனுப்பினேன். அத்தி, இந்த கூட்டம் இருக்கிற தெரியாம வாயை விட்டுப்டுனே. அப்பா, 3 பிள்ளைங்கன்னா பெரிய பிள்ளைங்க இல்லப்பா, சின்ன சின்ன பிள்ளைக்கா பிள்ளைங்க. நம்ம தெருவில் இருக்காங்கல்ல, கிரிக்கெட் விளையாட சின்ன சின்ன பஞ்சாயத்தை தீர்த்து வைங்கன்னு என்னையை தான் வந்து கூப்பிடுவாங்க. எப்ப இருந்தாலும் நான் உன்னோட வாரிசுப்பா. இப்ப இருந்தே பல பஞ்சாயத்தை பார்த்தா தானே உன்ன மாதிரி ஹீரோவா வர முடியும். அதைத்தான் அப்படி சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. ஆமா மாமா, உன் மகன் நல்லா விளையாடுவான். அதுவும் நடு ரோட்ல தான் விளையாடுவானோ. அதுவும் அந்த பிள்ளைங்களோட கண்ணத்தை. மாமா சும்மா இரு. என்னடா ஏதோ அந்த பிள்ளைங்களோட கண்ணான்னு சொல்ல வந்தா? ஒண்ணும் இல்ல மாமா, அந்த பிள்ளைங்களோட கண்ணத்தையும் கிள்ளி கிள்ளி வைக்கிறானா, அவ்வளவுதான். சின்ன பிள்ளைங்க பாரு, அழுதுகிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்க. வேற ஒண்ணும் இல்ல, நீ உட்காரு. அட்டாடா, தப்பிச்சோம். வேடிக்கையான பசங்க, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும் அப்படியே சிரிக்க வச்சிருவீங்க. எவ்வளவு சோகமா இருந்தாலும் மறந்துட்டு. பாத்தியா மாம்சு, நீ ஒண்ணுமே பண்ணல, அவங்க எல்லாத்தையும் மறந்து சிரிச்சுட்டாங்க. இதுக்குதான் உன்னை பேச சொன்னேன். விடுடா விடுடா, ஒரே நாள்ல இம்புட்டு புகழ்ந்தேனே, எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குல்ல. அப்படியே இந்த கூச்சத்தோட ரொம்ப நேரம் உச்சாவை அடக்கி வச்சிருக்க முடியலடா. அந்த பக்கமா போய் இறக்கிட்டு வந்துடுறேன், போறேன். ஐ கிளவி, கொஞ்சம் ஒத்து. அட அங்கிட்டு போடா பசகட்ட பையல. எப்பா எப்பா எப்பா, எத்த அடுக்கினாலு இந்த ஒண்ணுக்கு அடக்க முடியலையே ஐயா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அச்சிச்சோ, நம்ம கிட்ட 3 நாளைக்கு முன்னாடி மருந்து வாங்கி தின்னவனாச்சு, இன்னுமா உசுரோட இருக்கான்? பரவாயில்ல பரவாயில்ல, ஆயுசு கெட்டி தான் போல. ஏன் இப்படி உக்காந்துருக்கான்? ஒருவேளை நம்ம கொடுத்த இலையெல்லாம் வயிற்ற சரி பண்ணிட்டு மூளைய பாதிச்சிச்சோ? ரொம்ப சோகமா இருக்கானே பாயவுல. சரி போய் கேட்டு பாப்போம். ஏப்பா தம்பி, என்னங்க, என்ன வேணும்? இல்ல தம்பி, ரொம்ப சோகமா வானத்தையே வெறிச்சு பாத்துக்கிட்டு கிடந்தியா? அதான் எதுவும் பிரச்சனையா? வயிறு எதுவும் வலிக்குதா உனக்கு? வயிறு வலியெல்லாம் இல்லைங்க, மனசுதான் வலிக்குது. மனசு வலி எடுக்கிற அளவுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன் போலயே. ஏங்க? என்னப்பா தம்பி? ஆமா, எனக்கு வயிறு வலி வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா கேட்டுட்டீங்க. இல்லப்பா, இந்த நேரத்துல முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க, அதனால சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். அது எனக்கு முதல்ல இருந்துச்சுங்க, வயிறு கடம்படா கடம்படான்னு சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அத ஒரு மகான் சரி பண்ண அப்படி. ஆனா அந்த மகானை இப்ப என்னால பார்க்க முடியலையேன்னு தான் இவ்வளவு சோகமா இருக்கேன். அதான் உட்காந்துட்டு கிடக்கேன். இது என்ன புது கதை? என்னப்பா சொல்ற? ஆமாங்க, தீரையா கூட ஒரு மருத்துவர் அன்னைக்கு வந்தாரு. பல நாள் எனக்கு இருந்த பிரச்சனைய பல டாக்டருங்களை பார்த்து தீராத வியாதிய 4 இலையில தீர்த்து வச்ச அந்த மகா அவரை பார்க்க முடியலங்க. தீரையா கிட்ட கேட்டதுக்கு அன்னைக்கு நடந்த தீ விபத்தை பார்த்துக்கிட்டு பயந்து அப்படியே விழுந்து அடிச்சு காட்டு பக்கமா ஓடினவர் தானா, திரும்ப வரவே இல்லையா, அவங்க ஊருக்கு போயிருப்பாருன்னு சொன்னாரு. அடப்பாவி மாப்பிள, என்னை பத்தி இப்படியா சொல்லி வச்சிருக்கான்? நான் போட்ட வேஷத்துக்கான இமேஜ் டேமேஜே பண்ணிவிட்டான். சரி சரி விடுப்பா, அதுதான் உன் நோய் குணமாயிருச்சுல, அப்புறம் எதுக்கு அவர் தேடுப்புற? ஏங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காரு, அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எனக்கு தோணாதாங்க? அப்படி என்ன கொடுக்கலான்னு நினைச்ச? இதோ இந்த செயினை தாங்க. என்னப்பா இது, தங்க செயின் மாதிரி இருக்கு? ஆமாங்க, தங்கம் தான்.
எனக்கு வசதி வாய்ப்பு மட்டும் இருந்தா அவருக்கு வைரமே கொடுத்திருப்பேங்க. என்னது தங்க வைரமா? அட பாவீங்களா, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேனா? ஆமா, எத்தனை பவுன் இருக்கும் தம்பி? என்ன ஒரு 2-2.5 பவுன் இருக்குங்க. ஐயோ, கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் ஆச்சே. இப்படி வீணா அதை இழந்துட்டேனே. அந்த வீட்டுல மாப்பிள்ளைன்னு தான் பேரு. 2 அக்காளையும் கட்டி கொடுத்துருக்கேன். இப்ப வரைக்கும் ஒரு சின்ன மோதிரம் கூட போட்டதில்ல. காசு கொடுத்தா குடிச்சுப்பிடுவேன்ட்டு சரலா கிட்ட தான் அம்புட்டி கொடுப்பாளுங்க. இப்ப வரைக்கும் செலவுக்கு என் பொண்டாட்டி கிட்ட தான் வாங்கிட்டு கிடக்கேன். அடிமை மாதிரி வேலை செய்யற எனக்கு என் வீட்டாளுங்க ஒண்ணுமே செய்யல. ஆனா ஒரு 4 இலைய பறிச்சு கொடுத்ததுக்கு தங்கச்சங்கிலியே போடுறான். ரொம்ப பாசக்காரனா வேற இருக்கானே. என்ன பண்ணலாம்? அவசரப்பட்டு அந்த விக்கியும் தாடியும் கொண்டு போய் வாடகைக்கு வேற கொடுத்துட்டு வந்துட்டேன். அத பையில வச்சுக்கிட்டு இருந்தா வச்சு டக்குன்னு வேஸ்த போட்டு இந்த செயினை வாங்கிவிடலாம். போச்சே போச்சே. ஏங்க, என்னப்பா தம்பி சொல்லு. என்ன நீங்க அந்த பக்கம் திரும்பி ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி விடு, செயினை பத்திரமா வச்சுக்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த வைத்தியம் திரும்ப கூட வரலாம். அப்ப அவருக்கு கொடுத்துப்படுங்க. ஆமாங்க, அப்படி மட்டும் அந்த மகா வந்தாருன்னா அப்போதைக்கு என் கையில நிறைய காசு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, என் நோய்க்கு மருந்து கொடுத்த அவர் கைக்கு இன்னும் 2 பவுன்ல காப்பே செஞ்சு போடுவேங்க. ரொம்ப வனர்ச்சி வசப்படுத்து பயவுல. சீக்கிரம் ஒரு வேஷத்தை போட்டு இந்த செயினை வாங்கிடணும். சரி தம்பி, சரி சரி, காசு நிறைய சேர்த்து வை. சீக்கிரமே வருவாரு. என்கிட்ட சொல்லிட்டேல்ல, வராம இருப்பாரே என்ன? என்னது இது? நீங்க என்னமோ அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி பேசுறீங்க. ஆத்தி, அதை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். தம்பி, அர்ஜென்டா யூரின் போகலான்னு தான் வந்தேன். அடக்க முடியல. அப்படி போய்க்கிறேன். இங்க நின்னா நாரிட போகுது. சீ, போங்க போங்க. டேய், எதுக்குடா இவ்வளவு கோவப்படுற? நீல மோகனாவை தூக்கி எல்லாம் கொடுத்துட மாட்டோம், கவலைப்படாத. இந்த வஜ்ரவேல் பசுபதி 2 பேருமே பல இடத்துக்கு பஞ்சாயத்துக்கு போறானுங்க. நியாயமா தான் இருப்பானுங்க. அவனுங்க கிட்ட பேசிக்கலாம், நீ கவலைப்படாம இரு. என்னமோப்பா, நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல. ஆமா, அவங்க வீட்டுல மூத்தவன்னு ஒருத்தன் எங்கேயோ இருக்கான்னு சொன்னேன், கண்டுபிடிச்சிட்டியா? இன்னும் கண்டுபிடிக்கலடா. நம்ம பசங்க விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்பா, அவனுங்க வீட்டுல ஒருத்தன் லொடன்னு பேசிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கிறுக்கு மாதிரி சிரிச்சுக்கிட்டு என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு திருவானே. இவனுங்க கூட மாமா மாமான்னு கூப்பிட்டானுங்களே, ஏதோ பேரு கூட வடிவேலு சொன்னாங்கல்ல, அவனை புடிச்சு விசாரிச்சா ஏதாவது உண்மை தெரியும்னு தோணுது. பேசாம இன்னைக்கு நைட்டு அவனை கூப்பிட்டு வச்சு சரக்கு கொஞ்சம் வாங்கி ஊத்தி விட்டு நமக்கு தேவையான விஷயத்தை கேட்டு பார்க்கலாமாப்பா? ஏதாவது வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? நீ சொல்றது சரிதான் வீரா. இந்த வேலைய நீயே இங்க இருக்கிற நம்ம பசங்களை வச்சு பாத்துக்க. சரிப்பா, நாளைக்கே அவனுக்கு சரக்கு ஊத்தி விட்டு விஷயத்தை கறந்து போடுறேன். கறந்து